Hey guys, welcome to Study Buddies. இன்னைக்கு நம்ம வந்து 12th கெமிஸ்ட்ரியில சாப்டர் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டரில் மொத்தம் 3 டாபிக்ஸ் இருக்குது. ஆல்கஹால், ஃபீனால், அப்புறம் ஈத்தர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் பற்றி பார்க்கலாம். ஆல்கஹாலை வந்து ஹைட்ராக்சின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம்னா ஆர் பாண்ட் OH. ஸோ OHன்றது தான் ஆல்கஹாலோட ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஸோ ஆர்ன்னு வந்து அல்கேல் இல்லை அரையில் வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ டைப்ஸ் பார்த்தோம்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் இல்லை பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் ரெண்டு டைப்ஸ் இருக்கு இதுல. ஸோ ஃபீனால் பார்த்தோம்னா ஃபீனால் வந்து ஆல்கஹாலோட அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர் தான் ஃபீனால்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பென்சின் ரிங்ல ஒரு ஹெச்சுக்கு பதிலாக OH ரீப்ளேஸ் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஈத்தர் பார்த்தோம்னா ஒரு ஆக்சிஜன் ஆட்டம்ல ரெண்டு, அதாவது அல்கேலாவும் இருக்கலாம் அரைலாவும் இருக்கலாம், ரெண்டு அல்கேல் அரைல் காம்பவுண்ட் வந்து பாண்டா இருக்கும். ஸோ இதை தான் வந்து ஈத்தர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம்னா ஆர் பாண்ட் OR டேஷ் ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து இது அரைலாவும் இருக்கலாம், இது அல்கேலாவும் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே வந்து அல்கேலாவும் இருக்கலாம். இதுதான் ஈத்தர். ஸோ இதில் வந்து டைப்ஸ் பார்த்தோம்னா சிம்பிள் ஈத்தர் அண்ட் மிக்ஸ்டு ஈத்தர். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நம்ம ஆல்கஹால் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ பார்த்தோன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மோனோ ஆல்கஹால் அண்ட் பாலி ஆல்கஹால் ரெண்டு இருக்குது. ஸோ மோனோனா என்னென்னா இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது, அதில் வெறும் ஒரே ஒரு OH மட்டும்தான் இருக்கும். அதே வந்து பாலி ஆல்கஹால்னு பார்க்கும்போது நம்ம இப்போ வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்கஹால்லே ரெண்டு டைப் இருக்குது, மோனோ ஆல்கஹால் அண்ட் பாலி ஆல்கஹால். ஸோ மோனோ ஆல்கஹால்னா என்னென்னா இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் வெறும் ஒரே ஒரு OH குரூப் மட்டும் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அது மோனோ ஆல்கஹால். இதே பாலி ஆல்கஹால்னா மோர் தென் ஒன் அட்டாச் ஆயிருக்கும். அதாவது என்ன இப்போ கிளைகால், கிளிசரால், சார்பிட்டால் இது எல்லாமே மோர் தென் ஒன் OH குரூப் இருக்கும். இங்கே கிளைகாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு OH இருக்கும். அதே கிளிசரால் பார்த்தீங்கன்னா 3 OH இருக்கும். அதே வந்து சார்பிட்டால்னா 6 OH கண்டெயின் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாலி ஆல்கஹால்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மோனோ ஆல்கஹால்ஸ்லேயே ரெண்டு டைப் இருக்குது. அதாவது இந்த OH ஃபங்க்ஷனல் குரூப் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனில் அட்டாச் ஆயிருக்கும். அதாவது இதுக்கு sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன்னா என்னன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷனல் குரூப் OH. இது அட்டாச் ஆயிருக்க இந்த கார்பன் எல்லாமே சிங்கிள் பாண்டை மட்டும்தான் கண்டெயின் பண்ணியிருக்கும். டபுள் பாண்டை கண்டெயின் பண்ணியிருக்காது, ட்ரிபிள் பாண்டையும் கண்டெயின் பண்ணியிருக்காது. ஸோ இந்த கார்பனை தான் sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் சொல்லுவாங்க. இதே வந்து sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன்னா என்னன்னா OH குரூப் அட்டாச் ஆயிருக்க இந்த கார்பன் டபுள் பாண்டை கண்டெயின் பண்ணியிருக்கும். ஸோ இது sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து வினைல் ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த OH வந்து இந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு, ஆனால் இந்த கார்பன் டபுள் பாண்டை கண்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இதோட எக்ஸாம்பிள். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம எத்தனாலே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஏன்னா OH அட்டாச் ஆகிருக்கிற இந்த கார்பன் வந்து எல்லாமே சிங்கிள் பாண்டை தான் கண்டெயின் பண்ணியிருக்கு, டபுள் பாண்ட் கண்டெயின் பண்ணல. ஸோ இது sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். ஸோ இந்த sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன்லேயே மொத்தம் 3 இருக்குது. என்னென்னா OH குரூப் அட்டாச் டு அல்கேல் குரூப் ஃபஸ்ட்டு. அதாவது அல்கேல்னா சிங்கிள் பாண்டுன்னு அர்த்தம். ஸோ OH வந்து சிங்கிள் பாண்ட் கண்டெயின் ஆகிருக்கிற காம்பவுண்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 1 டிகிரி ஆல்கஹால், 2 டிகிரி ஆல்கஹால், 3 டிகிரி ஆல்கஹால் இதுக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு மீனிங் பார்த்துடலாம். இப்போ வந்து OH குரூப் அட்டாச் ஆகிருக்க இந்த கார்பன் ரெண்டு ஹைட்ரஜனை கண்டெயின் பண்ணியிருந்தது அப்படின்னா அதை வந்து 1 டிகிரி ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. ஸோ OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னா அது 2 டிகிரி ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. ஸோ OH குரூப் அட்டாச் ஆயிருக்க கார்பன் ஒரு ஹைட்ரஜனுமே கண்டெயின் பண்ணாமல் எல்லாமே அல்கேல் இங்கே வந்து மெத்தில் கொடுத்துருக்காங்க, இது அல்கேல்னு சொல்லலாம். ஸோ அல்கேலை கண்டெயின் பண்ணியிருந்ததுன்னா இதை 3 டிகிரி ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. அதுவும் எதுலன்னா அல்கேல் குரூப்பில், அதாவது எல்லாமே சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸில் இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா OH குரூப் அட்டாச் டு அலேல் குரூப். அலேல் குரூப்னா டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அந்த காம்பவுண்டில் டபுள் பாண்ட் இருக்கும், பட் அந்த OH குரூப் அட்டாச் ஆகிருக்க அந்த கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன், அது வேற கேட்டகரின்னு அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இங்கே 2 டிகிரி ஆல்கஹால் வந்து அலேல் குரூப்பில் பார்த்தோம்னா தேர்டு கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது, பட் OH கண்டெயின் ஆயிருக்க செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக அது ஒரே ஒரு H தான் கண்டெயின் பண்ணியிருக்கு. அப்போ இது 2 டிகிரி ஆல்கஹால். இப்போ OH குரூப் அட்டாச் ஆயிருக்க கார்பன் வந்து ஒரு ஹைட்ரஜனுமே கண்டெயின் பண்ணல, அப்போ இது 3 டிகிரி ஆல்கஹால். ஓகேவா? இப்போ வந்து பென்சைல் பார்த்தோம் அப்படின்னா பென்சைல்னா அரோமேட்டிக் காம்பவுண்டில், இப்போ இந்த அரோமேட்டிக் காம்பவுண்டை விட்டுருங்க, இங்கே CH2 பாண்ட் OH இருக்குது. ஸோ இந்த OH வந்து இந்த கார்பனில் கண்டெயின் ஆயிருக்கு, இந்த கார்பன் எல்லாமே சிங்கிள் பாண்டாக தான் இருக்குது.
ஸோ இது வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் இங்கே இதுதான். அண்ட் இது வந்து ஒரு 1 டிகிரி ஆல்கஹால். ஏன் 1 டிகிரி ஆல்கஹால்னா 2 ஹைட்ரஜன் கண்டெயின் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு கீழே இருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜனை கண்டெயின் பண்ணியிருக்கனால இது 2 டிகிரி ஆல்கஹால். sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் கூட இல்லாமல் ஜஸ்ட் எல்லாமே அல்கைல் அரைலாக இருக்குன்றதுனால இது 3 டிகிரி ஆல்கஹால். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் ஜஸ்ட் ஃபார் ஆல்கஹால். ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ. அப்கமிங் வீடியோஸில் ஃபீனால் பற்றியும் ஈத்தர்ஸ் பற்றியும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.